வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே எல்லா டைப்ஸையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்பெஷல் கேசஸ். ஒரு சிலது என்ன பண்ணணும், எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இங்கே ஆன்சரையும் நான் எழுதிட்டேன். ஒரு 15 to 16 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட் ஹீ இஸ் மேட். எல்லாரும் நம்புகிறாங்க அவன் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சென்டென்ஸ்லேயுமே சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், என்ன டென்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம அந்த மாதிரி சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டு அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் இந்த சென்டென்ஸுக்கு கிடையாது. இதில் என்ன மட்டும்தான் பார்க்க போகிறோம், ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், பிலீவ்ஸுன்னு இருக்குது. பிலீவ்ஸுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போது பிலீவ்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம என்ன சேர்ப்போம், ஈஸ் தானே சேர்ப்போம். எவ்ரி ஒன், இந்த மாதிரி எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட், இந்த தட்டுன்ற இந்த கன்ஜெக்ஷன், இந்த தட்டு வந்தாலே நம்ம என்ன ப்ரொசீஜரில் ஆன்சர் எழுதணும்னா இட் ஈஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, இட் ஈஸ். இட்டில் தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஈஸ் ஏன் போடுறோம், இந்த பிலீவ்ஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இந்த பிலீவ்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஈஸ் போடுறோம். பிலீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, பிலீவ்டு. இட் ஈஸ் பிலீவ்டு தட் ஹீ இஸ் மேட். அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். தட்டிலிருந்து மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளும் அதே மாதிரி எழுதியிருக்கேன். இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள். We understood that the man was right in his views. We understoodனா என்னது, understood past tense. அதனால் இட்டு கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். ஆனால் பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், was. கொஸ்டினில் என்ன வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன போடணும், இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் தட் த மேன் வாஸ் ரைட் இன் இஸ் வியூஸ். தட்டுக்கு அப்புறம் நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம். முன்னாடி என்ன மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும், ப்ரெசண்ட்டாக பாஸ்டா, அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இட் ஈஸா இட் வாஸா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். இந்த வேர்பு எது கொடுத்ததுனால அதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். மேலே அண்டர்ஸ்டுட், அது பாஸ்ட் டென்ஸ், அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அண்டர்ஸ்டுட் தான். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதே மாதிரி கடைசி 2 எக்ஸாம்பிளும் இதே டைப்பில் கொடுத்துருக்கேன், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த கிளீனர் கிளீன்ட் த ரூம். ஸோ த கிளீனர் கிளீன்டு த ரூமில் த ரூம்ன்றது என்னது, ஆப்ஜெக்ட்டு. ஆப்ஜெக்டை தான் முதல்ல நம்ம என்ன மாற்றுவோம், சப்ஜெக்டாக மாற்றிடுவோம். த ரூம் கிளீன்டு பாஸ்ட் டென்ஸ், அதனால் என்ன வரும், வாஸ் இல்லைனா வேர் தான் வரும். த ரூம்ன்றது சிங்குலர், அதனால் வாஸ். த ரூம் வாஸ் கிளீன்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிளீன்டு தான். ஸோ த ரூம் வாஸ் கிளீன்டு. என்ன எழுதலை, பை த கிளீனர் அப்படின்னு போடலை. ஏன்னா ரூமை க்ளீன் பண்ணவங்க ஒரு க்ளீனராக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை ஸ்பெசிஃபிக்காக ரூம் க்ளீன் பண்ணது மாம், மை மாம் கிளீன்டு த ரூம், மை பிரதர் கிளீன்டு த ரூம் அப்படின்னு இருந்ததுன்னா த ரூம் வாஸ் கிளீன்டு பை மை பிரதர், மை மதர் அப்படின்னு போடலாம். ஆனால் இந்த இடத்துல கிளீனர் ஏதோ ஒரு ஹோட்டலில், ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி தங்கும்போது அங்கே இருக்கிற கிளீனர் தான் க்ளீன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்டை இங்கே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் விட்டுடலாம். அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட பியூட்டி. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். சம் ஒன் ஸ்டோல் த மணி. யாரோ மணியை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மணின்றது என்னது, ஆப்ஜெக்ட். அதை சப்ஜெக்டாக மாற்றுங்க. த மணி, த மணி, த மணின்றது சிங்குலர். மேலே பாருங்கள், ஸ்டோல், அது பாஸ்ட் டென்ஸ். சிங்குலரில் பாஸ்ட் டென்ஸ் வாஸ். த மணி வாஸ், ஸ்டோலோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டோலன். த மணி வாஸ் ஸ்டோலன் அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? இப்போ த மணி வாஸ் ஸ்டோலன் பை சம் ஒன் அப்படின்னு போடலாம். ஆனால் பை சம் ஒன் போடுறது வேஸ்ட்டு தான். அது யாருன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் போடலாம். சம் ஒன்றது யாருன்னே தெரியாத பட்சத்தில் அந்த சப்ஜெக்டை நம்ம பை சம் ஒன்னு போட தேவையில்லை. ஸோ த மணி வாஸ் ஸ்டோலன் அப்படின்னு போட்டாலே போதும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் நான் எல்லாமே எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்,
அந்த ரூல்ஸு, எது ஆப்ஜெக்ட்டு, வேர்பு எப்படி மாற்றணும் எதையுமே உங்ககிட்ட நான் சொல்லலை. ஜஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸஸ் இந்தந்த கொஸ்டின் வந்தால் இந்தந்த ஆன்சர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி அதை விட்டுறணும், இந்த மாதிரி சேர்க்கணும், இப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10-15 வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அந்த வீடியோ எல்லாத்துலேயுமே தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளும் எப்படி மாறுச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் இந்த ஸ்பெஷல் கேஸஸ் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்குறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து சென்டென்ஸ். ஃபிஃப்த்து சென்டென்ஸில் சம்படி கிளீன்டு த ரூம். இதுக்கு முன்னாடி பார்த்தது த கிளீனர் கிளீன்டு த ரூம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், சம்படி கிளீன்டு த ரூம். சம்படின்னா யாரோ ரூமை க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் என்ன கிடையாது, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எந்த இடத்துலலாம் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பை சம்ஒன், பை சம்படி, பை கிளீனர் அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. ஸோ நம்ம என்ன மட்டும் பண்ணலாம், த ரூம் வாஸ் க்ளீன்டுன்னு மட்டும் போட்டால் போதும். பை சம்படின்னு போட தேவையில்லை. ஓகே. ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்த ஒரு 3 எக்ஸாம்பிள் என்னென்னா, சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதனால் நம்ம அதை ஆப்ஜெக்ட்டு போட தேவையில்லை. இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆப்ஜெக்டே இல்லை. இங்கே பாருங்கள், தே ஆர் பிளேயிங், அவ்வளோதான் இருக்குது. ஆப்ஜெக்ட் என்னன்னே தெரில. தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, செஸ்ஸா, ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது இங்கே ஆப்ஜெக்ட் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், செஸ்ஸுன்றது முன்னாடி வரும். தே ஆர் பிளேயிங் செஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா செஸ்ஸை வந்து முன்னாடி போட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தே ஆர் பிளேயிங் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஜெக்ட் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நார்மலாக எப்படி ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரியே அதே ஆர்டர்லேயே நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். தே ஆர் வந்தாலே என்ன போட சொல்லியிருக்கேன், பீயிங், அதை போட்டுட்டு பிளேயிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடு, அவ்வளோதான். தே ஆர் பீயிங் பிளேட் அப்படின்னு போட்டுடணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்லுங்கள். த புக் ஈஸ் பிரிண்டிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த புக் ஈஸ் பிரிண்டிங், இது எப்படி எழுதலாம், த புக் ஈஸ் பீயிங் பிரிண்டட், த புக் இஸ் பீயிங் பிரிண்டட் அப்படின்னு எழுதலாம். ரைட். இப்போது நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்கள். டெல்லி ஹேட் பீன் கேப்சர்ட். இது முதல்ல ஆக்சுவலாக என்ன சென்டென்ஸு, பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க கொஸ்டினே. அப்போ அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும். என்ன சொல்லியிருக்காங்க, த டெல்லி ஹேட் பீன் கேப்சர்டு, டெல்லியை பிடிச்சிட்டாங்க. டெல்லியை யார் பிடிப்பாங்க, போலீஸா இல்லை யார் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டு கண்ட்ரி ஆர்மி பீப்புள் தான் வந்து கேப்சர் பண்ணணும். ஓகே, வேறு ஒரு நாட்டு கண்ட்ரியோட ஆர்மி பீப்புள் தான் வந்து கேப்சர் பண்ணுவாங்க, வேறு யாரும் கேப்சர் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட், நம்மளே புரிஞ்சிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், த ஆர்மின்றதை நம்மளாக போடணும். த ஆர்மி பேசிவ் வாய்ஸில் பீன் சேர்க்கணும். அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் பீனை ரிமூவ் பண்ணணும். அப்போது த ஆர்மி ஹேட் கேப்சர்டு டெல்லி அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் ஒன்றும் அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். தீஃப் ஹேஸ் பீன் காட். ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. ஒரு திருடனை யார் பிடிப்பா, போலீஸ் தான் பிடிப்பா. ஸோ த போலீஸ் ஹேவ், போலீஸ்ன்றது வந்து ப்ளூரல் இல்லையா, அதனால் ஹேவ் போட்டிருக்கேன். த போலீஸ் ஹேவ் காட் த தீஃப், போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிட்டாங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த 8th ஒன்றும் ரெண்டுமே பேசிவ் வாய்ஸில் இருக்குது, நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றியிருக்கோம். ஓகேவா? இப்போது இன்னொரு கான்செப்ட் 9th ஒன். 9th 10th ஒரே மாதிரி இருக்கும், இதையும் நல்லா கவனிங்க. சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், நோ ஒன் டர்ன்ட் ஆன் த லைட். நோ ஒன், இந்த நோ ஒன், நோபடி, நெவர் இந்த மாதிரிலாம் வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆன்சரில் என்ன சேர்க்கணும், நாட்டுன்றதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். நோ ஒன், நோபடி அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நாட்டுன்றதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போது நோ ஒன் டர்ன்ட் ஆன் த லைட் அப்படின்னு இருக்குது. டேர்ன்டுன்றது பாஸ்ட் டென்ஸ், அப்போ பாஸ்ட் டென்ஸில் தான் வேர்ப் ஏதோ வரப்போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் த லைட் அப்படின்னு இருக்கு. ஓகே. இப்போது த லைட்டுன்றதை முன்னாடி கொண்டு வந்துடணும். த லைட் அப்படின்னு எழுதிட்டு இது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வாஸ் இல்லை வேர் வரும்.
த லைட்ன்றது சிங்குலர், அதனால் வாஸ் வரும். த லைட் வாஸ். நோ ஒன்ன்றது என்னது, நெகட்டிவ் வார்த்தைன்னு சொன்னேன். ஸோ நாட்டை நாமளே இன்க்ளூட் பண்ணிக்கணும். த லைட் வாஸ் நாட் டர்ன்ட் ஆன் அப்படின்னு அர்த்தம். த லைட் வாஸ் நாட் டர்ன்ட் ஆன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நோபடி டர்ன்ஸ் ஆன் த லைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நோபடி டர்ன்ஸ் ஆன் த லைட். இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், த லைட் இங்கே என்ன வந்திருக்கு, ஈஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, டர்ன்ஸ். டர்ன்ஸுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஈஸ் ஆர் ஆம், இது மூணுத்தில் ஏதோ ஒன்று வரும். த லைட்டுன்றது வந்து சிங்குலர், அதனால் என்ன வந்திருக்கு, ஈஸ் வந்திருக்கு. அடுத்து நோபடி. நோபடின்னா நெகட்டிவ் வார்த்தை, அதனால் என்ன வந்திருக்கு, நாட் வந்திருக்கு. டர்ன்ட் ஆன், அவ்வளோதான். ஓகேவா? சரி, 11th ஒன் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். 11th 12th வேறு ஒரு டைப், இன்னொரு டைப். இதை நல்லா கவனிங்க. லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். எப்போல்லாம் லெட்டில் தொடங்குதோ, லெட்டில் தொடங்கினாலே நீங்கள் உடனே கண்டிப்பாக என்ன தான் எழுதணும், இட் ஈஸ் சஜஸ்டட் தட் அப்படின்றத போட்டுக்கணும். இங்கேயும் பாருங்கள், 12th எக்ஸாம்பிளில் பாருங்கள், லெட்டுன்னு தொடங்கியிருக்கு, உடனே என்ன பண்ணியிருக்கோம், இட் ஈஸ் சஜஸ்டட் தட். இது ரொம்ப முக்கியம். லெட்டுன்னு பார்த்ததுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதிடணும், இட் ஈஸ் சஜஸ்டட் தட், அதை போட்டுடணும். அடுத்து கொஸ்டினில் பாருங்கள், அஸ் வந்திருக்கா, அஸ்ஸுன்னா என்னது, வி. ஸோ நாம் இங்கே வின்னு போட்டிருக்கோம். அஸ்ஸுன்னா வி. அதே மாதிரி 12th எக்ஸாம்பிளில் பாருங்கள், தெம் அப்படி இருக்கா, தெம்முன்னா அது என்னது, தேன்னு போட்டிருக்கோம். இட் ஈஸ் சஜஸ்டட் தட்டை கண்டிப்பாக போட்டுடணும். அடுத்து கொஸ்டினில் அஸ் வந்தால் வி போடணும், தெம் வந்தால் தே போடணும். அப்புறம் வேறு என்ன, ஹர் வந்தால் ஷீ போடணும், ஹிஸ் ஹிம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹீ போடணும். அந்த மாதிரி என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வி தேலாம் நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து இந்த ஷுட்டுன்ற வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எப்படி இட் ஈஸ் சஜஸ்டட் தட் அதை கண்டிப்பாக சேர்த்துப்போமோ, அதே மாதிரி ஷுட்டுன்றதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொஸ்டினில் பாரு, கோ ஃபார் அ வாக் இருக்குது, இங்கேயும் கோ ஃபார் அ வாக், அதை அப்படியே எழுதணும். இங்கே பாரு, கம்ப்ளீட் தேர் ஒர்க். ஸோ கம்ப்ளீட் தேர் ஒர்க். நீ பண்ண வேண்டியது என்னது, லெட்டுன்னு பார்த்துட்டா இட் ஈஸ் சஜஸ்டட் தட் அது கண்டிப்பாக போடணும். அப்புறம் இன்னொன்று என்னது, ஷுட்டுன்றதை கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த ரெண்டும் கண்டிப்பாக சேர்க்குற இல்லையா, அதுக்கு நடுவில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஈஸ் சாரி அஸ்ன்னு கொடுத்துருக்குல்ல, அந்த அஸ்ஸை என்னவா மாற்றணும், வியாக மாற்றணும். இங்கே தெம் அப்படின்ருக்கு, தெம் என்னவா மாற்றணும், தேவாக மாற்றணும். ஃபைன். இப்போது 13th எக்ஸாம்பிள் பாரு, எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் ஹர். எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் ஹர்னா என்னது, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னா, வேர்புக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, அட்டு வந்திருக்கு. அட்டுன்றது என்னது, ப்ரிப்போசிஷன். எப்போ வேர்புக்கு பக்கத்தில் ப்ரிப்போசிஷன் வந்தாலும் நீ ஆன்சராக மாற்றும் போது அதையும் அந்த வேர்பு பக்கத்துலேயே தான் அந்த ப்ரிப்போசிஷன் வரும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எவ்ரி ஒன் லாஃப்ட் அட் ஹர், ஹர்ரு என்னவா மாறும், ஹர் வந்து ஷீயாக மாறும். ஸோ ஷீ வாஸ் லாஃப்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஷீ வாஸ் லாஃப்ட் அட் பை எவ்ரி ஒன்னு போட தேவையில்லை. ஏன், பை எவ்ரி ஒன்னா அது யார் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. பை எவ்ரி ஒன், சம் ஒன், சம்படி, இதெல்லாம் நம்ம பை சம்படி, பை எவ்ரி ஒன் இந்த மாதிரிலாம் போட தேவையில்லை. ஸோ ஷி வாஸ் லாஃப்ட் அட் அப்படின்னு போட்டாலே போதும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இன்னும் 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. 14th ஒன் பாருங்கள், தே டாக்ட் அபவுட் த இஷ்யூ. தே டாக்ட் அபவுட் த இஷ்யூ. இந்த இடத்துல அபவுட்ன்றது என்னது, அபவுட்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். அதே மாதிரி ஆன்சர் எழுதும் போதும் என்ன வரணும், டாக்குடுக்கு பக்கத்தில் தான் அந்த ப்ரிப்போசிஷன் வரணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். த இஷ்யூ வாஸ் டாக்ட் அபவுட் பை தெம். அந்த மாதிரி இன்டு, இ, ஆஃப், ஆன் இந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் என்னவா மாற்றிக்கணும், வேர்புக்கு பக்கத்தில் எப்படி கொஸ்டினில் இருக்கோ அதே மாதிரி வேர்புக்கு பக்கத்துலேயே போடுற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, இப்போ நான் 15th 16th வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். தே சே தட் ஹீ இஸ் அ ரிச் மேன். ஸோ இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் தட் வந்துட்டாலே நான் என்ன போட சொன்னேன், இட் அப்படின்றத கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இட்டுன்றதை சேர்த்துட்டு
சேன்றது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஈஸ் வரும். திங்க்ன்றது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஈஸ் வரும். ஒருவேளை சேக்கு பதிலாக செட்டுன்னு வந்திருந்ததுன்னா அப்போது நம்ம இங்கே இட் வாஸ் போடணும். திங்க்குக்கு பதிலாக தாட் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம இட் வாஸ் போடணும். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா இட் ஈஸ் போடணும். ஓகே. சேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? செட். திங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தாட். இட் இஸ் தாட், இட் இஸ் செட். அதுக்கப்புறம் தட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இந்த 16 எக்ஸாம்பிளுமே வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக டென்ஸ் வச்சுக்கிட்டு கொஸ்டின் டைப்லலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் எக்ஸாமில் வேறு எந்த எக்ஸாம்பிள் வந்தாலும் நம்ம அதே மாதிரி அதை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் இதை சும்மா கேர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த 16 எக்ஸாம்பிளையும் நல்லா புரிஞ்சு பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம வேறு ஒரு கிராமர் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.